இங்க இந்த 3 பசங்களும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு நடந்து வரா. அந்த பொண்ண பார்த்ததுமே யாரா இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நேத்து தான் நம்ம ஸ்கூல்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொன்னதுமே அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பேர் என்னன்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணுமே சாந்தின்னு சொல்றா. ஃபேஸ்ல ஏதோ கரையா இருக்கு, தொடச்சிக்குன்னு சொல்லிட்டு கர்ச்சீஃப் குடுக்குறா. இந்த பொண்ணுமே நம்பி தொடக்கிறா. ஆனா அதுல கரி இருக்கும், அதை பார்க்காம தொடச்சிரா. மூஞ்சி ஃபுல்லா கரி ஆயிடுது. அண்ட் போகும்போது இவங்க கூட படிக்கிற பொண்ணு இதை பார்த்துட்டு சிரிக்கிறா. அப்பதான் இந்த பொண்ணு பாக்குறா. பார்த்ததுமே ரொம்பவும் கடுப்பாயிரா. தென் நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு திரும்பவும் வரும்போது இவங்க 3 பேரும் போயிட்டு லப்பர் பாம்பு பூச்சின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு தெரியாம பயப்பட ஆரம்பிச்சிரா. அதை பார்த்த இவனுக்கு பாவமா தெரியுது. இருந்தாலுமே பார்த்துக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸும் கூட போயிடுறா. அவங்க ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அந்த பொண்ணுக்கே தெரியாம பின்னாடி போறா. அந்த பொண்ணுமே சின்ன பசங்களுக்கு சாக்லேட்டா வாங்கி தரா. அதை பார்த்ததுமே ரொம்ப ரசிக்கிறான். தென் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நாங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், சாரி சொல்றா. சோ அப்பல இருந்து 2 பேரும் ஃப்ரெண்டா பழகுறாங்க. அண்ட் பேசும்போது நீ இந்த ஸ்கூலுக்கு எதுக்கு வந்து சேர்ந்தன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் என்னோட அப்பாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அதனால தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. தென் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணும்போது அவரோட ஸ்டோரியை சொல்றா. நான் சின்ன வயசுல ஒரு பையன் கூட ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தா, அவனை நான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டோ காமிக்கலான்னு பாக்குறா. அதுக்குள்ள அவங்க அப்பா கால் பண்றாரு. இந்த பொண்ணுமே பர்ஸ் அங்கேயே விட்டுட்டு போயிடா. இவனை எடுத்துட்டு வந்து நாளைக்கு தரலான்னு சொல்லிட்டு பாக்குறா. அது வரைக்கும் அந்த பர்ஸை ஓபன் பண்ணாம தான் இருப்பா. பட் நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு கிட்ட பர்ஸை கொடுக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த போட்டோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு பர்ஸை திறக்கிறான். பார்த்தா இவனோட சின்ன வயசு போட்டோ தான் இருக்கு. அதை பார்த்ததுமே தான் இவனுக்கும் இந்த பொண்ணு நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்து அந்த பொண்ணு வந்ததுமே சொல்லி பார்க்கறான். ஆனா அந்த பொண்ணு நம்பாம இவனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம இப்பயும் நீ காமெடி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அங்க வந்து போறா. ஆனா இவன் கொஞ்ச நேரம் யோசிச்சு அந்த பொண்ணு முஸ்கின் கூப்பிடறா. இந்த பொண்ணு ஸ்டாப் பண்ணி நிக்கிறா. ஆக்சுவலா இவன் சின்ன வயசுல இந்த பொண்ணு முஸ்கின் தான் கூப்பிடுவான். இதை கேட்டதுமே தான் இந்த பொண்ணுக்கு நம்ம சின்ன வயசுல தேடிட்டு இருந்தவன் இவன் தான் சொல்லிட்டு தெரிய வருது. 2 பேருமே ஒன்னா சேர்ந்துறாங்க.